இந்தூர் தொழிலாளியினுடைய கொலை தான் இப்போ இந்தியா முழுக்க எல்லாராலையும் பேசப்படுற ஒரு பெரும் பொருளாவும் இருக்கு. ஹனிமூன் போலாவா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா கல்யாணம் ஆன ஹஸ்பண்டை கூட்டிட்டு போயிட்டு ஒரு 200 அடி ஆழம் இருக்கிற ஒரு குப்பை கிடங்குகள் போடப்படுற இடத்துல இவங்க தூக்கி அந்த பாடியை போட்டு அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய மேதாவின்னு நினைச்சிட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. பட் விடுவாங்களா போலீஸார்? அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லை. அப்பெல்லாம் பண்ணலாமா? இப்ப டோட்டலா லைஃபும் போயிடுச்சு. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் இதனுடைய சீரியஸ்னஸ் புரியுதா பண்றவங்களுக்கு? என்ன தூண்டப்படுறவங்களுக்காகட்டும், இப்ப கள்ளக்காதல்னு போறீங்க, இந்த அளவுக்கு ஒரு பெரிய எவ்வளவு மோசமான விஷயம் செய்யறதுக்கு அப்போ கல்யாணம் பண்ணும் போதே எனக்கு இந்த பையனை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ ஓடி போயிருந்திருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இவனுடைய வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு, உன் வாழ்க்கையும் கெடுத்துட்டு, உன் கூட இருந்தவனோடையும் கெடுத்துக்கிட்டு, குடும்பத்தையும் கெடுத்துக்கிட்டு, என்ன கேவலமான ஜென்மம் இந்த பொம்பளைங்கிற மாதிரிதான் பெரிய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இந்த மேட்டர் எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ சோனம் அப்படிங்கிற இந்த பொண்ணு ராஜாங்கிற இந்த ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்ப ராஜான்ற நபர் தான் இறந்து போனவர். ஓகேவா? ஸோ இவங்களுடைய அம்மா இப்போ ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. எனக்கு நான் கொஞ்சம் கூட எனக்கு மனசே இல்லைங்க சொல்றதுக்கு. என்னுடைய பையன் ஹனிமூன் நான் போக மாட்டேன் அப்படின்னா, ஆனா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா புக் பண்ணிட்டேன் நானு, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க காமக்கியா தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில், பெரிய ரொம்ப ஃபேமான ஒரு கோவில் இருக்கு. அங்கதான் ஃபர்ஸ்ட் போலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. பட் இந்த பிளான் டோட்டலா மாறி மேகாலயா அப்படிங்கிற இந்த ஒரு பிளேஸ் காசி சைட்ல இருக்கு, காசி ஹில்ஸ்க்கு பக்கத்துல. ஸோ இந்த மேகாலயாவுக்கு போலாம், நான் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 நாள் 7 நாள் இருப்போம். ஸோ ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாம் புக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இவர் சரி ஓகேன்ற மாதிரி இருந்திருக்காரு. பட் அவங்க அம்மா பொண்டாட்டி ஆசையா போட்டிருக்கா, நீ போயிட்டு வா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் பையனை நான் சமாதானப்படுத்தி அமுச்சு வச்சேன். பட் இந்த மாதிரி இந்த பொண்ணு இப்படி வேற வேலை பார்க்கணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா அப்படி கதறாங்க. பார்க்கும்போது எவ்வளவு கொடுமையா இருக்கு தெரியுமா? போன மாசம் தான் கல்யாணம், அதாவது கல்யாணம் ஆயிட்டு அவங்க ஹனிமூன் போயிருக்காங்க. இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 days கேப்க்கு அப்புறம் தான் அவங்க பாடி கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, ரொம்ப பீக்கா இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய அம்மா உமா என்ன பண்றாங்க அப்படின்னா தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க, என் பையனுக்கு விருப்பம் இல்லைங்க, இந்த கல்யாணத்துல அவன் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லலனாலும் ஹனிமூன் போறதுக்கு விருப்பம் இல்லை. இது டோட்டலா எங்களுடைய நாங்க பார்த்து வச்ச பொண்ணுதான். சோனம் மேல எங்களுக்கு எந்த டவுட்ஸும் வந்தது இல்லை. என்கிட்ட ரொம்ப கேஷுவலா ரொம்ப நல்லா பழகும். அந்த பொண்ணு எங்ககிட்ட தப்பாவும் எதுவுமே பேசுறது இல்லை. ஆனா அந்த பொண்ணுடைய நடவடிக்கையிலையும் தப்பு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த பொண்ணு எப்பவுமே நடந்துகிட்டது இல்லை. ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருந்துச்சு. ஸோ 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே நாங்க நினைச்சோம், ஆனா இப்படி பண்ணோம் நாங்க நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கதறாங்க. ஸோ குவஹாத்தி அப்படின்னு சொல்றப்ப இந்த காமக்கியா தேவி டெம்பிளுக்கு போலாம்னு நினைச்சவங்களை கூட்டிட்டு போயிட்டு மேகாலயாவுக்கு இந்த பொண்ணு டிக்கெட் போட்டு புக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ பிளான் பண்ணி தான் ரிட்டர்ன் டிக்கெட் போடல அப்படிங்கிறதையும் அவங்க அம்மா சொல்றாங்க. ஸோ இவங்களை மத்திய பிரதேசம் அரசு என்ன பண்ணுது, மேகாலயா அரசுக்கு ரொம்ப பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்குது. நீங்க எப்பயாச்சும் பாடியை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க இருக்கிறவங்க எல்லாரும் தேடுறாங்க. இந்த மாதிரி இந்த பிளேஸ்க்கு வந்திருந்தாங்க, ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த டூரிஸ்ட் கைட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கும் போது, ஆமா நான் இவங்களை பார்த்திருந்தேன், ஒரு 3 பசங்க கூட ஹிந்தி பேசிக்கிட்டே மேல மலையில ஏறினாங்க, எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன பேசினாங்கன்றது புரியல அப்படின்னு சொல்லும் போது புரிஞ்சிருச்சு. இதுல இன்னொரு 2-3 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஹிந்தியா பேசுறவங்க சேர்ந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. இவங்களை இன்னும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா அவங்க தொடர்ந்து தேடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுல இது பாருங்களேன், மேகாலயாவில் இருக்கிற தலைநகரான ஷில்லாங்கி அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தூரத்துலங்க, எவ்வளோ 60 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு அங்கிருந்து ஒரு 2 வீலர் வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அங்க போயிட்டதுக்கு அப்புறமா எங்க போறோம் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது. என்ன பண்ணணும், அவங்க பிளான் சூசைட் பண்ண வைக்கணும், அவங்க எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய பிளான். ஸோ போறாங்க வேகமா போயிட்டு அந்த 2 வீலரை எங்கேயோ ஒரு ஹோட்டலுக்கு பக்கத்துல மழைலாம் அதிகமா இருந்ததுனால அங்க கடைசிட்டு இவங்க இந்த ஒரு பொண்ணோடைய டிஷர்ட் கிடைச்சிருக்கான், அண்ட் அந்த பொண்ணோடைய யாரோ போட்டுட்டு இருந்த மாதிரி ரெயின் கோட்ஸ் கிடைச்சிருக்கு, அங்க கொலை பண்ணப்பட்ட அந்த கத்தி கிடைச்சிருக்கு, 200 அடி ஆழம். ஓகேவா? எவ்வளவு தூரம், 200 அடி ஆழத்துல குப்பை கிடங்குகளை போடுற இடத்துல அந்த பாடி கிடைச்சிருக்கு. அது ஜூன் 2ஆம் தேதி மீட் எடுத்திருக்காங்க. எப்படி இருக்கும் கேட்கும் போதே அப்படியே சிலுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த பொண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல பயங்கர சீரியஸா எல்லா இடங்களையும் தேடி இருக்காங்க. பட் போலீஸே டயர்ட் ஆயிட்டாங்க. பிகாஸ் அங்க ரொம்ப பெரிய மழை, அதிகமா கிளைமேட் சேஞ்சுங்கிறதுனால போலீஸ்க்கு நிறைய துப்புரவு எல்லாம் கிடைக்கல. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஃபைனலி சோனமுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்மள பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க, நம்ம வெளியெல்லாம் சுத்த முடியாது, நல்லா பெருசா ஒரு அடி வாங்கிட்டோம், இனிமே நம்மளால பிழைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு தெளிவா பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்கு,
காசிப்பூர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு வாலண்டரா சரணடைஞ்சிருச்சு. வந்து அரெஸ்டா என்ன பண்ணிக்கோங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நபர் வந்து உத்தரப்பிரதேசத்திலயும் 2 நபர்கள் மத்திய பிரதேசத்திலயும் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. கரெக்டா? இப்போ ஹிந்தி பேசிட்டு 3 பேர் போனாங்க, 3 ஆண்கள். அண்ட் இவங்க ஒரு பொண்ணு, இன்னொரு ஆண் வந்து பேசிட்டே போனாங்க, பின்னாடி வந்து இந்த பொண்ணு போனாங்க. நான் கேட்டேன், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் கைட் சொன்ன அந்த ஆதாரம் கரெக்டா சிக்கியிருக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட உனக்கு என்னதான் பிரச்சனை, நீ ஏன் அப்படி அவனை அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது பொண்ணு சொல்ற விஷயம், என் அப்பாவோட கடையில ராஜ் குஷாலா அப்படிங்கிற ஒரு கேவல, சரி விடுங்க அந்த பொண்ணுக்கு நல்ல பையன் தானே, ஒரு பையன் இருந்தான், அவன் நான் லவ் பண்ணேன், என்னுடைய விருப்பம் இல்லாம எங்க அப்பா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, அதனால ஹனிமூன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு அந்த பையனை வந்து நான் சாகடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நானும் ராஜும் சேர்ந்துதான் இந்த வேலையை பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ யார் உருப்பிட்டீங்க, யாரு வாழ்ந்தீங்க, ஒருத்தவங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வீடியோவை பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரிதான், எப்பயுமே இன்னொருத்தவங்களை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைச்சா நம்ம வீணா போய் நாசமா தான் போவோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். யாரா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லூஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அடுத்தவங்க நல்லா இருந்தா பிடிக்காம இருக்கும்ல, மோஸ்ட்லி அப்படிதான் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் திரும்பவும் நடக்கவே கூடாது. ஆண்கள் நம்ம குறை சொல்றோம், பெண்கள் இவ்வளவு கேவலமான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்தா இன்னொருத்தன் உண்மையா லவ் பண்ற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட போறதுக்கு பயப்படுவாங்க போல, அந்த மாதிரியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே சொல்ல வார்த்தை இல்ல. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தி அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.